ஹாய் வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் க்ரீன் கிரேவி அதுதான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி பன்னீர் க்ரீன் கிரேவி. அதுக்கு வந்து நான் பன்னீரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நெய்யில் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம், நெய் வேணாலும் போட்டுக்கலாம். நெய்யில் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி வறுத்து அதை வந்து ஸ்கொயராக வந்து கட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்க, புதினா, மல்லி, கொத்தமல்லி அதுவும் அந்த மாதிரி அலசி தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இது போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் புதினா போட்டு அரைக்க வேண்டியது தான். வெயிட் பண்ணலாம். இது கூட நம்ம வந்து புதினாவும் மல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு கிளறி அரைச்சிட வேண்டியது தான். இது அப்படியே ஆறட்டும். ஆறினோடனே அரைக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணும். பன்னீர் க்ரீன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தியோடு வச்சு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் வந்து வெங்காயம் இதெல்லாம் வதக்கினேன் இல்லையா, அதை அப்படியே இந்த புதினாவை போட்டு அப்படியே வந்து மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் போட்டு அந்த கிரேவி அரைச்ச கிரேவி எடுத்து ஊற்றிட்டு ரவோண்டு கரம் மசாலா, ரவோண்டு சீரகப்பொடி போட்டு பெப்பர் கொஞ்சம் போட்டு தாளித்து இந்த பன்னீரை போட்டு கொதிக்க விட வேண்டியது தான். அது நான் வெளியில் போயிட்டு வந்தேன், அதனால் அதை நான் அரைச்சதெல்லாம் காட்டலை. அது மட்டும்தான் வேலை. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியோடைய க்ரீன் கிரேவி, பன்னீர் க்ரீன் கிரேவி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மேலே அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியது தான். கொத்தமல்லி தழை போட்டாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சப்பாத்தியோடு வச்சு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ.